அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் சுந்தர், பிரைஸ் ஆக்ஷன் பாராமீட்டர் ஸ்ட்ராட்டஜி டெவலப்பர் ஃப்ரம் பிரைட்மைண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ நம்ம இந்த லாஸ்ட் வீக் குடுத்த ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் வீக்ல குடுத்த நம்ம எஃப்&ஓ செக்ஷன ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஓவரால் ஈக்விட்டி செக்மெண்ட்ஸோட டேட்டாஸ பார்த்துரலாம். ஸோ நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில அப்டேட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ நம்ம ரிலீஸ் பண்றோம். அதே மாரி Instagramல ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தவங்களா இருக்கட்டும். ஸோ இது ஒரு ரியல் டைம் ரிப்போர்ட் தான். ஸோ இந்த ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரெகுலராவே ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கேன் எங்க கம்யூனிட்டிக்காக. ஸோ பேப்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டே நாங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி, என்ன, ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நீங்க Instagramல டிஎம் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இதோட ப்ராக்ரஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஓவராலா வந்து நம்மளோட லாஸ்ட் வீக் ஃப்ரைடே செஷன்ஸ பத்தி மட்டும் பார்க்கலாம். ஃப்ரைடே செஷன் என்ன நடந்திருக்கு? ஸோ அதுலேருந்து என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ ஒவ்வொரு ட்ரேடருக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறத நான் ஒரு 2, 3 ரெஃபரன்ஸ்ல சொல்லிடுறேன். ஸோ இப்போ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டேங்கிறது வெள்ளிக்கிழமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நைட் ஒரு 11 மணிக்கு இது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டா கிடைக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸோட எந்த பிரைஸ்ல வாங்கணும், எந்த இடத்துல விக்கணும் அப்படிங்கிற மாரி டேட்டாஸ்லாம் வரும். என்ட்ரி பிரைஸ் என்ன? அதே மாரி ஸ்டாப் லாஸ் என்ன? டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துரும். அதே மாரி வந்தீங்கன்னா, பேப்ஸ் பை கால் சிக்னல் அப்படின்னா, அதோட ஆப்ஷனோட கான்ட்ராக்ட் எங்க வாங்கணும், எங்க விக்கணும் அப்படிங்கிற மாரி கான்ட்ராக்ட் இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கேப்பிட்டல் புரொடக்ஷனுக்கு சர்டன் ரூல்ஸ் நம்ம குடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, என்ட்ரி பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 200 இருக்குன்னு வைங்க. அப்ராக்ஸா சொல்றேன். இப்ப அது வந்து ஒரு 5% ப்ராஃபிட் போயிடுச்சு அப்படின்னா, ஒரு 200 ரூப்பீஸ்ல வாங்குனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5% ப்ராஃபிட் போயிடுச்சு அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 180ல எஸ்எல் வச்சிருப்பீங்க. சரிங்களா? அந்த எஸ்எல்ல வந்து டைரக்ட்டா வந்து பிரேக் ஈவன் ஏத்தி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட லாஜிக்கே. ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்னா, மெயினா வந்து ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இந்த லாஜிக்க பொறுத்தளவு பிரேக் ஈவன் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டரியான விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம மெயின் விஷயமா இருக்கும். நம்ம கான்செப்ட் பேப்ஸ் ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மொமெண்டம் பிரேக் அவுட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, டக்குன்னு மூவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நமக்கு ஃப்ரைடேல வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா வந்த கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு. நானே சொல்லிர்றேன். அதே மாரி பேப் சிக்னல். ஸோ அடுத்து வந்து மாரி டெக் மஹேந்திரா வந்திருந்தது. ஸோ டெக் மஹேந்திரால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த செக்மெண்ட்ல மட்டுமே 30% கவர் ஆகி முடிஞ்சிருச்சு. அதே மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபியூச்சருக்கான டேட்டாஸும் இங்க வந்திருக்கும். அதே மாரி ஆப்ஷனுக்கான டேட்டாஸும் இந்த இடத்துல வந்திருக்கும். கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் பண்றவங்களுக்கு, இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் பண்றவங்களுக்கு. ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 945 என்ட்ரிக்கு போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாடரேட்டா போனது 17%. ஸோ செகண்ட் டார்கெட் அட்டெண்ட் பண்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 30% ஷார்ட் கவரிங் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ப்ராஃபிட் மேக்கர் ஆவரேஜ் கேபிட்டல் ட்ரேடர்ஸ் க்ளோஸ் தி ட்ரேட் டுடே அதன் 10% நெகட்டிவ். டெக் மஹிந்திரா 30% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 20% புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடு, செகண்ட் ட்ரேடு மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸா இருக்கும். மினிமம் வந்து 3 ட்ரேட் நான் ஃபோக்கஸ் எல்லாருமே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது நமக்கு 10:45க்கு என்ட்ரி வந்தது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 19.5% வந்து ப்ராஃபிட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் ப்ராக்ரஸ். அதே மாரி நமக்கு முந்தின நாள் வந்த செட்டப் பாத்துரலாம். ஸோ முந்தின நாள பொறுத்தளவு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருந்தது. என்னன்னா, ஒரு சர்வர் எரர் ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே வந்து வியாழக்கிழமை காலையிலேயே எங்களுக்கு பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிகர் கிடைச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து செகண்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு இன்டிமேஷன் குடுக்குறோம். டோன்ட் டேக் திஸ் என்ட்ரி, டோன்ட் டேக் எனி என்ட்ரி அப்கமிங் ட்ரேடிங் வியூஸ் சர்வர் டவுன்னு சொல்லி ட்ரேடிங் வியூஸ் சர்வர் டவுன். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஓவரால் சர்வருமே டவுன் ஆயிருந்தது. சரிங்களா? இது எப்படின்னா, ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 11:59க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு மெசேஜ் வந்தது. ஏன்னா, அன்னைக்கு ஃபுல்லா சர்வர் டவுன் ஆகி டிலேயா டேட்டா வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் ஐடிசி அப்படின்னு சொல்லி நெறையா ஷேர்ஸ் வர ஆரம்பிச்சது. டேட்டா டிலேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொசிஷனிங்கே பண்ண மாட்டோம். ஸோ மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. எந்த நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் காமனா அந்த விஷயம் தெரியும். ஸோ காலையில 9:15 இருந்து ஒரு 10:30 வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். அதுதான் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கன்டினியூஸா வந்து டேட்டா புரொவைட் பண்ணுவோம். நம்ம நிஃப்டிய விட
ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதே மாரி கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லயும் கூட. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புனது. ஸோ, Instagramம பார்த்து புதுசா வரவங்களும் சரி, இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்குங்க. ஸோ, நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்டின்னா, டிஎம் பண்ணுங்க. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓவரால் நம்மளோட பேப்ஸ் சிக்னல்ஸ் கான்செப்ட் என்ன? அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது? எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? அப்படிங்கிறத பத்தி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டுருக்கோம். அப்பப்போ சம்டைம்ஸ் சர்வர் இஷ்யூ இந்த ப்ராப்ளம்லாம் வருது. பட் ஆனா, அத முடிஞ்ச அளவுக்கு சார்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டோம் இந்த லாஸ்ட் வீக்கே. ஸோ, மோஸ்ட்லி இனி கம்மிங் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளமுமே வரக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ, இப்போ ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட்ட பார்த்துடலாம். ஸோ, சின்ன ஒரு ரிப்போர்ட் அப்டின்னா, இந்த ஓவரால் ஸோ லாஸ்ட் வீக்ல இருந்து எங்களுக்கு வந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ரிப்போர்ட்ட பார்த்துடலாம். ஸோ, அந்த ரிப்போர்ட்ல வந்து என்னென்ன ட்ரேட்ல எக்ஸிக்யூட் பண்ணோம், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சில இடத்துல வந்து நமக்கு ஒரு சில எரர்ஸ்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஏரியால வந்து டெக் மஹேந்திரா தான் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். அதே மாரி இந்த இடத்துல அதானி என்டர்பிரைசஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்க வேண்டியது எல்டிஎம் வந்து அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பிரேக் ஈவன் ஏங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு 5% பாசிட்டிவ் ஆனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து அத குளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. 5% ரீச் ஆனோனே வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் ஏத்துறது தான் இந்த விஷயமே. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில இடத்துல ட்ரிகர் நடந்திருக்கும். ஏன்னா, டைமிங் பொறுத்து இந்த வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலா இந்த வீக் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி தான் நாங்க நிப்பாட்டியிருக்கோம். ஓவராலா வந்த கால்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு லாக்டவுன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா வந்து கவரிங்கா முடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்த வீக்கோட ரிப்போர்ட்டே இதுதான். ஸோ இதுக்கும் பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இன்னொரு ரிப்போர்ட்டும் இருக்கு. இன்னொரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட ஓவரால் ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ் ரிப்போர்ட். ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேப்ஸ் டெக்னிக்கல் டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த டேட்ல குடுத்தோம், டைமிங் என்ன, ஆர்டர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆர்டர்ல தான் குடுப்போம். அந்த பிரைசிங் எக்ஸாக்ட், டார்கெட் என்ன, எக்ஸ்பெக்டட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நமக்கு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட் நம்ம கம்யூனிட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலா குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட பழைய கம்யூனிட்டில இருந்தவங்களும் சரி, இப்போ புதுசா கம்யூனிட்டில ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் சரி, சிலர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வேற வேற ஜோனல்ல மேபி எல்லாரும் இருப்பீங்க. ஸோ அந்த ஜோனல்ல இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற வேற ஜோனல் மீன்ஸ் வேற வேற டீமோட கம்பைன் ஆகியிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த டேட்டாஸ்லாம் வந்து எப்ப குடுத்தோம், இந்த இது ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம பேப்ஸ் பாராமீட்டரோட கண்டிஷன்ஸ் என்ன? ஸோ அதோட ப்ராக்ரஸ் என்ன? ஸோ அது என்னென்ன டேட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி என்னென்ன டேட் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே குடுத்தது. ஜெனரல் வேர்ல்டு வைல் உதாரணத்துக்கு. ஸோ இது வந்து 16ஆம் தேதி நம்ம குடுத்தது சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாரி நம்ம ஈக்விட்டி சைட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா வந்து WhatsAppல தான் வந்து ஃபுல் ஆக்சஸ்ல இருப்போம். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெக் லிமிட்டெட்லாம் நான் இதில மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தான் வந்து ப்ராசஸே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன ஷேர்ஸ்லாம் இந்த இடத்துல குடுத்துருக்கோம், அதெல்லாம் வந்து என்னென்ன பேஸ்ல குடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ கடைசியா இந்த Instagram வீடியோலலாம் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாத் இன்ஜினியரிங், இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ், ஈக்லி சர்வீஸ், கைனஸ் டெக்னாலஜி, சுத்தசன் கெமிக்கல்ஸ் இந்த மாரி இத பத்தியும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்தோட ஸ்டார்ட்டிங்கோட ஓவரால் ரிப்போர்ட் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஓவரால் கான்செப்ட். ஸோ இதுல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாவே நகர்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் இயர பொறுத்தளவு ஈக்விட்டில ஒரு அவுட் பெர்ஃபார்ம் நம்ம பண்ணியிருந்தோம். பட் ஆனா இந்த இயர்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அவுட் பெர்ஃபார்ம் குடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு மேலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்ம் ஃபேஸ்க்கு நகர ஆரம்பிச்சுட்டோம். ஸோ நம்மளோட Instagram வீடியோவா இருந்தாலும் சரி, YouTube வீடியோவா இருந்தாலும் சரி, இனிமே வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளஸ் நியூஸ பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் மீன்ஸ் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் பாராமீட்டர் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் வச்சு தான் நான் சொல்றேன். ஸோ அத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனாலிசிஸ் ஃப்ரேம்ல இத ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இனியும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னியும் நெறையா செக்மெண்ட்ஸ பத்தி ஆட் பண்றத பத்தி நம்ம பேசுவோம். ஸோ
ஸோ நம்ம மண்டேலேருந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாரி சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய விரைவில் நம்மளோட Instagram பேஜ்ல வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.